ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏஜி விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்யாணத்துக்கு அப்புறம் மறு வீட்டுக்கு போக போகிறோம். அதுதான் நம்ம வந்து மறு வீடு நான் சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. பட் டாடி வீடு, மறு வீடு, அதான் டாடி வீடு தான். இப்போ கூட நம்ம சென்னையில தான் இருக்கோம். சென்னையில வந்துட்டு நம்மளோட அப்பா, டாடி, மம்மி, மௌலி எல்லாத்தையும் பார்க்க. ஏன்னா நம்ம சென்னையில ரிசப்ஷன் ஆயிருந்தனால நம்மளுக்கு வந்து இமீடியட்டாக பெங்களூர் போக முடியாது. எப்படி இருந்தாலும் நம்ம மோனா வந்து இங்கே தானே நம்ம வந்து 3 months வந்து ஒப்படைச்சிட்டு போகிறோம். அதனால சொல்லிட்டு நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வந்து நானும் மோனா ஸ்டே பண்ணியிருக்கோம் 5 நாளைக்கு. ஸோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து நாங்கள் வந்துட்டு மறுவீடு கூப்பிட்டாரு மாமா, வாங்க நம்ம வீட்டில் தான் இன்னைக்கு விருந்துன்ட்டுன்னு. அதனால நான் ரெடி ஆகிட்டு டாடி மம்மி கிளம்பிட்டாங்க. டாடி மம்மி இன்னைக்கு ஊருக்கு கிளம்புறாங்க, அப்படியே அவங்களே அனுப்பி வைக்கணும். ஸோ இப்போ நாங்களும் கிளம்புறோம். ஆமாம், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். என்னாவது ஏதாவதுன்னு சொல்லிட்டு நம்ம கூட அப்படியே ட்ராவல் பண்ணுங்க. என்னப்பா இப்போப்பா போகிறோம்? இன்னும் எவ்வளோ நேரம் வீட்டுக்கா? வீட்டுக்கு 10 minutesல போயிடுவோம். நான் நீ பெங்களூர் வீட்டுக்கு கேட்குறியோ நினைச்சேன். பெங்களூருக்கா போகிறோம் இப்போ. நீ பெங்களூர் வீட்டுக்கு வர்றதுக்கு 3 மாசம் ஆகும். ஆமாம், ஸோ அதான் 3 to 4 என்ன குண்டு போடுற தலைமையில 3 to 4 நல்லா இல்ல. ஒரு வாட்டி ஒரு மாதிரி சொல்றீங்களே. ஃபர்ஸ்ட் 2 months 3 months 2 months நான் சொன்னேன். இப்போ 4 months என்ன மக்களை பாருங்க, நியாயத்தை கேளுங்க. நான் 5 months கூட இருக்கும். அதெல்லாம் முடியாது. சாரி, அங்கன் கிளம்பி வந்து கை பிடிச்சுன்னு கூப்பிட்டு போயினே இருந்துருவேன். பாதமா நீ படிச்சிருந்தா போதும், நீ மெடல் வாங்கியிருந்தா போதும், நாட்டுக்கு சேவை செய்யறது போதும். ஓகே, இவரு படிப்பாடுறா, இவரு போயிட்டு வந்து நாட்டுக்கு சேவை செஞ்சுதா இந்த நாடு முன்னேறணும்னு ஒன்னும் இல்லை. நாடு நல்லா தான் இருக்கு. நீங்க முன்னேறினா போதும். ஃபர்ஸ்ட் நம்மள முன்னேறுத்து ஃபர்ஸ்ட். ஓகே, ஐம் வெயிட்டிங். நீ சீக்கிரம் வந்துடுவேன்ட்டுன்னு வந்தா சந்தோஷம். சீக்கிரம் வந்தா சந்தோஷம். அப்பப்போ வர, நானும் வருவேன், நீயும் வா. அப்பப்போ நம்ம ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டுக்கலாம். இந்த மாதத்துக்கு இவ்வளோ இந்த வீக்குக்கு நாங்கள் எப்பப்போ லீவ் கிடைக்குதோ அப்பப்போ அதை அட்டென்ட் பண்ணி என்ன ஒரு அரேஞ்ச் பண்ணலாம். லைக் ப்ரீ பிளான் மாதிரி. இந்த டைமுக்கு நம்ம வரலாம், இந்த இடத்துக்கு நம்ம போகலாம், நமக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் ஒரு ப்ரீ பிளான்டாக இருப்போம். அப்படியே சொல்லிட்டு அப்படியே கொட்ட விட்டு தூங்கிடுவீங்க. அது உங்க ஊரு இந்த ஹியூமிட் என்னால தாங்க முடியல. இந்த வெயில் டயர்ட்னஸ்ல கொஞ்சம் ஏசி சொங்கின்னு போயிடுறேன். நான் என்ன பண்றது? பிஞ்சு உடம்பா இருக்குது. பிஞ்சு உடம்பு இல்லப்பா, 1.5 மாசம் கல்யாணம் பண்ணிக்கிறேன். 1.5 மாசம் கல்யாண ஃபங்க்ஷன். ஓகே, 1.5 மாசமா 1 மாசம்? சரி, 1 மாசம் சொல்றேனே. 1 மாசம்லாம் இல்ல, 1 மாசம். Jan 13th முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகி 1 மாசம் கண்ணுக்கு 1 மாசம் கதற டென்ஷன். டென்ஷன்ன்றது கல்யாணம்ன்றதுல டென்ஷன் தான். கல்யாணத்தை பண்ணி பாரு, என்ன சொல்லுவாங்க, வீட்டை கட்டிப்பாரு. அந்த மாதிரி இந்த கல்யாணம்ன்றது நாங்க பண்ண தானே தெரியுது. இவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது, இவ்வளோலாம் இது என்ன சொல்றது, இவ்வளோலாம் தாண்டி எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே வந்துச்சு. நெகட்டிவிட்டியும் வந்துச்சு, பாசிட்டிவிட்டியும் வந்துச்சு. எல்லாமே தாண்டி இப்போ சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகி மறு வீட்டுக்கு போயின்னு அது கிரேட் தானே. எங்களோட தமிழ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குல்ல எல்லாமே. ஆனா உங்கள்ட்ட எனக்கு என்னமோ அவ்வளோ டிஃப்ரெண்டா தெரியல. அதான் பேச நானும் சில வார்த்தைங்க கத்துக்கிறேன். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் வந்து அந்த ஊர்ல கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவோம். எலிஃபென்ட்னா என்னன்னு சொல்லுங்க. யானைன்னு இங்க அங்க வந்து ஆனேன்னு தான் சொல்லுவோம் நம்ம, ஆனே. அப்போ வந்து நிறைய பேர் வந்து இங்க நான் ஒரு வாட்டி வரும் போது ஸ்டார்டிங்ல அண்ணா இங்க ஆனை எங்கண்ணா இருக்குதுன்னு கேட்டேன். அந்த திருவள்ளூர் இது யானை தானே திருவள்ளூர் வச்சது. அந்த என்ன கோட்டை அது? வள்ளுவர் கோட்டை. வள்ளுவர் கோட்டம். ஓ, வள்ளுவர் கோட்டை. நானே தப்பா சொல்றேன், கரெக்டா சொல்றேன். வள்ளுவர் கூட்டம், வள்ளுவர் கோட்டை தானே அது. சரி சொல்லுங்க. சாரி, மக்களே தப்பாததுக்கு எனக்கு தெரியாது. நான் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்துட்டு சென்னைக்கு வரும்போது அந்த வள்ளுவர் கோட்டை, வள்ளுவர் கோட்டை, சாரி சொன்னாங்களே, வள்ளுவர் கோட்டை அந்த இது பாக்குறதுக்கு, அந்த ஸ்கல்ப்சரை பாக்குறதுக்கு, அந்த கோட்டையை பாக்குறதுக்கு நான் போய் கேட்டேன் ஒருத்தர்கிட்ட, ஆனா இங்க அந்த வள்ளுவர் கோட்டை ஆனை எங்கண்ணா இருக்கு? ஆனவா அப்படின்னாரு. என்னப்பா பேசுற, என்னப்பா ஆனைன்னாரு. சாரி, நான் யானை. எங்க வந்துட்டோம்? வீட்டுக்கிட்ட வந்துட்டோம் மக்களே. ஒரு 1 kilometers தான் இருக்கு, நம்ம போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணலாம் பண்ணிக்கிறேன் நான். நீங்க இப்பதான் கத்துக்கிறேன் எல்லாமே, லாங்குவேஜ் எல்லாம் கரெக்டா கத்துக்குவேன் பர்ஃபெக்டா. நானும் தமிழ்ல பயங்கரமா புலவர் ஆயிடுவேன்.
ஃபுல்லா தமிழ் இதெல்லாம் கத்துக்கலாம் தான் இருக்கிறேன். அப்படியா? நான் சொல்லி தரேன். நீ சொல்லி கொடு. நீ என்னத்துக்கு இருக்கிற? கண்டிப்பா சொல்லி கொடு. நீ என்ன நம்ம ஒரு கன்னடா நான் சொல்லி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு தமிழ் எழுத கண்டிப்பா கண்டிப்பா. சரியா? அதுதான் மக்களே. நம்ம ஸ்லேட் நாளையில இருந்து கிளாஸ். ஓகே டன். ஸ்லேட் எடுத்துக்கோங்க. அதன சாக் பீஸ் எடுத்துக்கோங்க. एक गांव में एक किसान रघु ताता வரணும் அந்த மாதிரி உட்காந்து எனக்கு ஸ்லோவா சொல்லி கொடு. எல்லாமே நான் கண்டிப்பா கத்துக்குவேன் மக்களே. கத்துக்காம பத்து தூங்குனீங்கன்னு வெச்சுக்க. இல்ல அதுவும் வீடியோ போடுவோம். அதுவும் ஜனங்களுக்கு காமிக்கிறோம். நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். நான் தமிழ் கத்துக்குவேன். ஆல்பாபெட்ஸ் எல்லாமே கத்துக்குவேன். தமிழ் வார்த்தைகள் கத்துவேன். எழுத படிக்கவும் கத்துக்குவேன். இது நான் ஒரு சேலஞ்சாவே எடுத்துக்கிறேன். நம்ம மக்களுக்காக உனக்காக எல்லாமே நான் வந்து கண்டிப்பா நான் வந்து என்னோட பெஸ்ட்டை நான் அதான் சொல்றேன்ல. நான் எது என்னால் எனக்கு வராததோ அதை நான் கண்டிப்பா கத்துக்கணும். நான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுவேன் எல்லாரையும். I'm glad about it. I'll definitely do it. எனக்கு இன்னொரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க இன்னைக்கு. என்னமா ப்ராமிஸ்? ப்ராமிஸ் ஒன்னும் நைட் டின்னர் செஞ்சு தரேன். ஓகே செஞ்சிடுவோம். அது இன்னொரு வீடியோல பாப்போம். கண்டிப்பா மக்களே. இப்போ நம்ம ஸ்டே பண்றோம் இல்ல, நம்ம ஒரு 5 days நானும் மோனா வந்து தனியா தான் இருக்கோம். மோனா குக்கிங் வந்து நானும் ஃபர்ஸ்ட் டைம் நானும் டேஸ்ட் பண்ண போறேன். பட் நானும் ப்ராமிஸ் பண்ணேன் நான் உனக்கு குக் பண்றேன்ட்டுன்னு. நான் ஒன்னும் அவ்வளோ பெரிய ஷெஃப் எல்லாம் இல்ல. நான் பிக் ஷெஃப் தான். நான் நீ ஓகேப்பா. நீ எது குத்தாலும் இப்போ பொண்டாட்டி பாயசத்துல விஷ போட்டு கொடுத்தாலும் நான் எப்படி எல்லாம் நடிக்கிறாரு. ஹாஃப் கேமரா ஆஃப் கேமரால போய் இவர் வந்து ஆஃப் கேமரால எங்க அம்மாட்ட நான் இல்லாத போது என்ன கேட்டிருக்கேன். நான் எட்டி பார்த்துட்டேன். ஓகே நேத்து கேட்டேன் நல்லா சமைப்பாளா அப்படின்னு கேக்குறாரு. சமைப்பாளான்னு உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன சொன்னேன்? நான் இப்ப என்ன சொன்னேன், பொண்டாட்டி வந்து விஷத்தை கொடுத்தா கூட நான் புருஷக்காரன் சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொன்னேன். அதுதான் நான் வந்து உங்க அம்மா கிட்ட அவங்க சமைப்பாங்களா, சமைக்க தெரியாமோ, நான் சமைக்கோமான்னு கேட்டேன். அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. நீ நல்லா சமைக்கலன்னா கூட நான் சாப்பிடுவேன் மோனா. ஓகே நான் உண்மையா அவங்களுக்கு நான் சொல்லித்தான் ஆகணும். நீ செய்யவே இல்லை. நானும் உண்மையா ஒரு நாள் வெளிச்சம் போட்டு காட்டத்தான் ஒரு நாள் வெல்லும் நீ சோறு வைக்கும். என்னன்னா நல்லா சாப்பிட்டு வந்த புள்ள நீ சமைக்காத டீ போட்டு தரேன்னு சொன்னா அங்க வீட்டுல ஐயோ வாடான்னு கத்துறாரு மேல இருந்து. இல்ல அது ஏன் சொன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. சும்மா என்னத்துக்கு இப்ப நான் அதை சொல்லி உன்னை ஃபன் பண்ண விரும்பல. நானு யானை டீ போடுவேன். போனோமா இது ஈஸ்டாம்பரம் இல்லையா? இது எங்கேயோ போறீங்க. எங்கேயோ போதா ஸ்ட்ரைட்டா போனா இது நம்ம கனடியன். சொல்லுமா உங்க ஊரு எனக்கு தெரியாது. எனக்கே தெரியாது. சாரி இனிமேல் நம்ம ஊரு என் ஊரு. இதுவும் என் வீடு. ஐயோ காதுல ரத்தம் வருதா இல்லையா? வரலையா? இந்த பார்டர் விட்டு அந்த பார்டர் போனாலும் நம்மளுக்கு வீடு இருக்கு. அங்க நீங்க வந்தா நம்மளுக்கு வீடு இருக்கு. ரெண்டுமே நம்மளுக்கு வீடு. எல்லாமே ஒண்ணுதான் நம்மளுக்கு. ஓகே நீ ஃபர்ஸ்ட் சமையல் செய்ய. இன்னைக்கு நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். சரி டெஸ்ட் பண்ணுவோம். டெஸ்டோட நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இவ்வளோலாம் ஊஹுன்னு பேசுறல்ல. பேசு செயல்ல காட்டு. நல்லா வந்துச்சுன்னா எனக்கு என்ன வாங்கி தரீங்க? பெட் வச்சுக்கலாம். வேணாம் அந்த பெட்டு கிட்ட எல்லாம் வேணாம். நல்லா வந்துச்சு சூப்பரா இருக்கு அப்படின்ட்டீங்கன்னா எனக்கு நீங்க தான் வாங்கி தரணும். அது எதுவா இருந்தாலும் ஓகே. சரி இப்ப எனக்கு மேல கான்பிடன்ஸ் சரி நல்லது தானே? சரிங்கய்யா இது சாத்தியம்னா நான் தயார். என்ன சொன்னீங்க? நீ தான் நான் கேட்டிருந்தேன். லாஸ்ட் டைம் சொன்னீங்களே அதுதான் என்ன சொல்றேன்னா ஓகே நல்லா இருந்துச்சுன்னா நீ பெட் கேக்கு ஷாப்பிங் கூட்டி போனா சந்தோஷம். நீ நல்லா செஞ்சினா எனக்கு சந்தோஷம். உனக்கு ஹாப்பியா உனக்கு என்ன வாங்கி தரேன். சரி நோ ப்ராப்ளம். நீ என்ன கேக்குறீங்க வாங்கிக்கோ. நோ இஷ்யூஸ். ஓகே ஓகே டன். அதுக்கோசரமே நீ நல்லா பண்ணணும். அதுக்கோசரம் உன்னை மோட்டிவேட் பண்றதுக்கோசரமே நான் வந்துட்டு இந்த சேலஞ்ச் ஒத்துக்கிறேன். இதுக்காகவே நான் வந்து செம்மையா இன்னைக்கு சமைச்சு நான் ஷாப்பிங் போறேன். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு ஷாப்பிங் ஜென்யூனா நல்லா இருக்கணும். ஜென்யூன் ஓகே நான் போய் பேச மாட்டேன். நல்லா இல்லன்னு சொன்னா நீ எனக்கு என்ன வாங்கி தரணும். சரி மாட்னடி. எஸ் உடம்ப கட்டுன்னா அப்படியே ஒட்டு மொத்தமா அப்படியே நின்னு சுத்திக்கணும். அப்படியாவா? இங்க ஃப்ரண்ட் நல்லா இருக்குது. இந்த இடுப்பு கிட்ட எல்லாத்தையும் சுத்தி வச்ச மாதிரி இருந்தது. அது எனக்கு அவங்க ரொம்ப ஹைட்டா ஆச்சுவா. கடந்த ஒரு 15 நாளுக்கு அப்புறமா பொண்ணு ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு வருது. 15 நாள் ஆமாவா? தெரியல நீங்க 22
நம்ம 20 கிளம்பணும் இன்னைக்கு 4. 20ல இருந்து என்ன ஆச்சு கணக்கு 4 இன்னைக்கு என்ன 4 வாங்க மாப்பிள்ள. இப்பதான் வராங்க 2 பேரும். இப்பதான் வந்து அப்பா வீட்டுல வந்து பாலும் பழமும் குடிக்கிறதுக்கு டைம் ஒதுக்கி வந்துருக்குறாங்க. இப்பதான் வந்துட்டு உள்ள வந்து பாலும் பழமும் குடிக்கணும்னு டைம் அலாட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாங்க வாங்க. நாங்கள் ரொம்ப பிஸி. நான் வந்து நாடு விட்டு நாடு இன்டர்நேஷனல் ட்ரிப் எல்லாம் விட்டு இப்போதான் நம்ம வந்து தாய் வீட்டுக்கு வரோமா. அது மாப்பிள்ள வந்து பாத்தீங்கன்னா மாமா இன்டர்நேஷனல் ட்ரிப் எல்லாம் போயிட்டு பாலி எல்லாம் போயிட்டு சவுத் ஆப்பிரிக்கன் மாதிரி வந்துட்டேன். நான் தமிழ் கல்ச்சர்லயே என் முகம் மாறுது, எப்ப மாறுதோ அப்பதான் வருவேன். இப்ப மாத்திக்கின்னு வந்துட்டாரு. அதனால இப்போ வந்து கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்கிறோம். வாங்க வாங்க போய் பாருங்க. அப்படியே சாச்சோடையே நிக்கிறியடா. எப்படிடா ஒரிஜினாலிட்டியா காமிக்கிறேன். அழகா இருக்குது ட்ரெஸ். இது நியூ டைப் ஆஃப் மாடல் ட்ரெஸ். அது ப்ரெஷ் பண்ணியா? பண்ணல தானே நீ? பண்ணிக்கிறான் தெரியல. ஃப்ரெஷ் ஆயிட்டு தான் உட்காந்துருது. ஆமா. ஏய் ஒரு சில டைம்ல அவன் மறந்துடுவான். பத்தியா? யாருதுன்னே தெரியல. தம்பி எதோ கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான்ல, எது கொடுத்தா என்ன வாங்க வேண்டியதுதான். மனசு அதான் மற்றவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். அதோட பெரிய பெரிய மனசு. சரலா குட்டுற மாதிரி பண்ணாத. ஆமா நீ குடுமா முதல்ல நீ வாங்கி கொடுமா. மாத்தி 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 3 தடவை கொடுக்கணும். இல்ல ஃபர்ஸ்ட் இருந்துதான். இப்ப நீ அவருக்கு கொடு. நீங்க வாங்கி திருப்பி அவருக்கு கொடுங்க. 3 கட்டாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்து இப்போ வந்து விருந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். பிரியாணி 65, மட்டன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் 65, இது மட்டன் சுக்கா, மட்டன் சுக்கா, தயிர் பச்சடி, இது வந்து தால்ச்சா, எக்கு, ஸ்வீட்டு, அப்புறம் இன்னும் ரைஸ் இருக்குது, ரசம் இருக்குது. நம்ம ரசம் நெக்ஸ்ட்டு சாப்பிடுவோம். சரிங்களா? அது வந்து இதுக்கு ஜீரணமாக அதுதான் ஆன்டி அங்கிள் ட்ராவலிங் பண்ணாலும் ரசம் குத்து அவங்களுக்கு டைஜஸ்டிவ் ஆக்குறோம். என்னாச்சு? செஃப் கரெக்டாக தான் சொல்கிறாங்க போல, பாயிண்டாக பேசுகிறாங்க போல. இன்கிரிடியன்ஸை பற்றி பேசி கரெக்டா? கரெக்டு தானே? அப்படில்ல, சால்ட்டு லோவாக இருக்கு. சமைக்கிறவங்களுக்கு தெரியுமோனா? அதெல்லாம் சமைச்சாலே தெரிஞ்சிடும். சமைக்கிறவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸ்மெல் வச்சே கண்டுபிடிச்சிடுவாங்க அதெல்லாம். சரி, இத்தனை நாள் அங்கே வந்து அவருக்கு என்ன ஒன்று சமைச்சு கொடுத்தியா? இன்னைக்கு நைட்டு நான் வந்து நான் உங்களுக்கு எதுவுமே செய்யலையா? இல்லையா நீங்க எடுத்துக்கொள்ளுமா? நைட்டு வீட்டில் இரு நான் எடுக்கிறேன். மாமா இத்தனை நாள் இருந்துச்சு, எதனா ஒரு டிஷ் செஞ்சு கொடுத்துச்சா? எங்கடா இருந்த? வீட்லயா இருந்தேன். சேஃப்டியா ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு 1 hour வெயிட் பண்ணிட்டு சாப்பிடுங்க திரும்பி. ஓகேயா? இது குட் பாயிண்ட். இல்லைனா யாருக்காச்சும் ஒரு பீஸ் சாப்பிட்டு, இல்லைனா வீட்டில் வந்து ஒரு அனிமல் வளர்த்தி அவங்க கொடுத்து பாருங்க. நான் அதான் பார்த்துட்டு டெஸ்டி கொடுத்துட்டு இங்கே சாப்பிடுவேன். ஆல்ரெடி ஒரு 3 நாள் விதவிதமா சாம்பார், ரசம், தயிர் சோறு கொடுத்துட்டு விதவிதமா வீடியோ எடுத்து பார்க்கலாமா? ஆமாங்களா? இதே வாய்த்தா சொல்லுச்சு மம்மி.
எதுவுமே செய்ய தெரியாது, நீ ஏன் இவ்வளோ செய்யற, எல்லாம் செஞ்சு தெரிஞ்சு ஒண்ணுமே செஞ்சு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இதே வார்த்தை சொன்னியா இல்லையா? சரி, அப்போ நான் அது குடிக்காரம் போது இல்லை சொல்லிட்டேன் தூக்க கழகத்துல. அது வேற வாய் இது வேற வாய் சார். சாப்பிட உட்காந்துட்டாங்க, நம்ம சாப்பாடு